பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 20:5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் இரண்டாம் பின்னணிய காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உண்மையாகவே இன்றைய நாட்களிலே நம்முடைய வேண்டுதல்கள் அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, வேதாகமத்தின் அடிப்படையிலே தேவனுடைய மனுஷர்கள் மூலியமாக, தேவனுடைய ஊழியர்கள் மூலியமாக, ஏன் இயேசு கிறிஸ்துவாலேயே பெரிய பெரிய காரியங்களை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டிருக்கிறதையும், தேவன் தம்முடைய ஜனத்திற்காக தம்முடைய ஜனங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களுக்கு செய்த பெரிய பெரிய காரியங்களை எண்ணி பார்க்க முடியாத அளவிலே தேவன் நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வசனத்திலே கர்த்தர் உமது வேண்டுதல்களை நிறைவேற்றுவாராக அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் கேட்கிற விரும்புகிற காரியத்தை செய்கிறதற்கு எப்படி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அதுபோல அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களுக்கு தேவன் நன்மைகளை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். எசேக்கியா மரணமடைய போகிறான் என்ற வார்த்தை கேட்டபோது அவன் முகம் சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு அவன் கண்ணீர் விட்டு அவன் தேவனை நோக்கி கதறினான் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களை 15 ஆண்டுகள் எப்படி அவனுக்கு கூட்டி கொடுத்தாரோ, அதுபோல இன்றைக்கு நம்முடைய வேண்டுதல்களை, விருப்பங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், முந்தைய வசனத்தில் விருப்பத்தின்படி, மன விருப்பத்தின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நம்முடைய வேண்டுதல்கள் மறுபடியும் நான் இங்கே நினைவு கூறுகிற காரியம், அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டுக்கொள்கிறதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நாம் கேட்கிறது அவருக்கு பிரியமாகவும் அவருக்கு சித்தமாகவும் இருக்கிற காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். சிலர் தங்களுடைய பலகீனங்களை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், தன்னுடைய தேவைகளை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சகலவற்றையும் மாற்றுகிறவர், சூழ்நிலையை அவர் மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது காணப்படுகிற நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இமை பொழுதிலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டிருந்தாள். கர்த்தர் அவளை நினைத்தருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதனுடைய பிரதிபலனை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் அருள் செய்வாராக என்றபடி இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் அவர்களுக்கு அருளி செய்வீராக, அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும்.
கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.